மார்ச் 27 ராமநவமி அன்றைய தினம் இந்த இலைக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க. 16 செல்வமும் சேரும். அது மட்டும் இல்லை, பணவரவு தாறுமாறாக இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். திருமாலோட அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது தான் இந்த ஸ்ரீராம அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளெல்லாம் கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான அவதாரம். தச அவதாரங்கள்லையே அதிகமாக போற்றப்படுவது வணங்கப்படுவது இந்த ராமாவதாரம் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நம்ம ராமநவமியாக கொண்டாடி வர்றோம். ஸ்ரீராமர் அவதரித்தது சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தோட வளர்பிறை நவமி திதியில. பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ஸ்ரீராம அவதாரம். இந்த நாளில் எந்த நேரத்திலையும் நம்ம பூஜை செய்து சுபகாரியங்களை துவங்கலாம். இருந்தாலும் ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தில் மட்டும் செய்யாதீங்க. ராம நவமி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு ராமர் சிலை அல்லது படம் இருந்தது அப்படின்னா அதற்கு பூக்கள் வச்சு பழங்கள் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வச்சு படைச்சி மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் நிற பூக்கள் வச்சு வழிபடணும் அன்றைய தினம். அதே போல் ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் இதை வைக்கணும். நீங்கள் பால் பாயசம் செய்யாட்டி கூட பானகம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அன்றைய தினம் ராமநாமம் ஜெபிப்பதும் ராமரோட புகழை கேட்கறதும் நமக்கு பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே இதை விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய இந்த 2 வரியை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். அதே போல் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா இதை சொன்னீங்கனாலும் ஹனுமனோட அருளும் ராமரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த நாளில் மறக்காமல் ராமரையும் ஆஞ்சநேயரையும் சூரியனையும் மறக்காமல் கும்பிடுங்க. ஏன்னா ராமபிரான் ரவிக்குலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இல்லையா? சரி, இன்றைய தினம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 27 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ ராமநவமி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த வருடம் ராமநவமியில நவமி திதி எதுவரையும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12:52 வரையும் இருக்கு. புனர்பூஷ நட்சத்திரம் ராமர் அவதரித்த அந்த நட்சத்திரமானது மாலை 5:48 வரையும் இருக்கு. இப்போ இந்த தீபத்தை நம்ம எப்போ ஏற்றணும்னா இந்த நவமி திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்றுவது தான் சிறப்பு. அதனால் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்ற முடிஞ்சது அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன்களை தரும். அதை விட்டுட்டிங்க அப்படின்னா சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில் 6 to 7 சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நேரமாகவும் நவமி திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. அதனால் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இந்த நேரத்தில் ஏற்ற முடியல உங்களால் அப்படின்னா நீங்கள் ராவு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு இந்த நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் பிற்பகல் 12:52 வரையும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலன்களை தரும். இதற்கு மருதாணி இலை தான் தேவைப்படுது. அந்த மருதாணி இலையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சீதாதேவி அசோகவனத்தில் இருந்தப்ப தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் இந்த மருதாணி கிட்ட தான் சொல்லி கொண்டு இருந்ததாக சொல்லுவாங்க. அதனால் சீதை ராமரோட ஆசீர்வாதம் அந்த மருதாணி இலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சீதாதேவி மகாலட்சுமியோட அம்சம், மருதாணியும் மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுது. அதனால் இந்த மருதாணி இலையில் இது மாதிரி தீபம் இந்த நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருளை பெற முடியும். இந்த ஒரு தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய இந்த பூஜை வழிபாடுனால மகாலட்சுமியை மகிழ்விக்கும். அதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும். இதை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி இல்லை, என்னைக்கு வேணாலும் நீங்க செய்யலாம். அதாவது விசேஷ நாட்கள்ல செய்யும் போது அதனுடைய சக்தி பல மடங்கு இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு, பெருமாளுக்கு உகந்த தினங்கள், பௌர்ணமி அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை இது மாதிரி நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் மருதாணி இலை கிடைச்சாலும் அதில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா இந்த மருதாணி இலை நான் முன்னையே சொன்னேன், சீதை கிட்ட வரம் வாங்கின ஒரு செடி. அதனால் சீதைங்கிறதே மகாலட்சுமியோட அவதாரம் அல்லவா? மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் கிடைக்கும். இதுக்கு ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்குங்க.
மொதல் நாளே நல்லா கழுவி சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் வந்து மருதாணி இலையை வந்து நீங்கள் போடுங்க. மருதாணி இலை ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போதும். ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கள் வீட்டு செடியில் இருக்குது, ஆனால் 4 இலை தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பித்தளை தட்டு மாதிரி எடுத்துக்குங்க. அதில் அந்த 4 இலையை வைங்க. இப்போ அந்த இலைக்கு மேலே 1 ரூபாய் காயினோ இல்லை 5 ரூபாய் காயினோ ஒன்றை வைங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு புதியதாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. புதுசாலாம் இல்லை, வீட்டில் பழைய விளக்கு தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, பழைய விளக்கு இருந்தாலும் அதை எடுத்துக்குங்க. இதில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் இருக்குது, எங்கள் வீட்டில் நெய்யெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லெண்ணெய் விடுங்க. இல்லை நெய் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு கடவுள் வசதியை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா கட்டாயம் அன்றைய தினம் வந்து நெய் தான் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை செய்ய வேணாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். நீங்கள் அடுத்த நாள் வந்து இந்த மருதாணியை வந்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். அந்த மருதாணி இலை மேலே காயின் வச்சுருக்கீங்க இல்லையா, 1 ரூபாய் காயின், அதை எடுத்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லையோ இல்லை பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.